சொரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு நோய் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்னாலேயோ இல்லை தோலில் ஏதாவது காயங்கள் ஏற்படுறதன் மூலியமாகவோ இல்லை மரபு ரீதியாக உங்களுடைய ஜெனட்டிக்கல் சார்ந்து வரக்கூடியதாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இச்சிங் எடுக்கும். ஒரு சிலருக்கு ரெகுலராக இச்சிங் எடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்கு போனால் இச்சிங் எடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு டைமிங் ஆனால் இச்சிங் எடுக்கும். ஸோ இந்த டைம் தான் இச்சிங் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. அடுத்தது இவங்களுடைய தோல் எப்பொழுதுமே வறண்டு தான் இருக்கும். அங்கே அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செதில் வந்து உதிர்ந்து உதிர்ந்து அப்படியே கொட்டும். சிலர்லாம் உட்காந்தா அந்த சோஃபாவே கொட்டி ஃபில் ஆகிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் கொட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன டயட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கஞ்சியும் பொரியலும், மதியம் வந்து சாப்பாடு பொரியல், நெல்லிக்காய் ரசம், இரவு வந்து கஞ்சி பொரியல். இதில் என்னெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பால், டீ, காஃபி, தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி, துவரம்பருப்பு, பருப்பு, பயிர் வகைகள், குறிப்பாக அசைவ முட்டை தொற்றவே தொற்றாதீங்க. அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மருத்துவம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. வேற எந்த தீர்வும் கிடையாது. எங்கள் பகலவன் ஹெல்த் சென்டரில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொரியாசிஸ் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான மருந்துகள் கொடுக்குறோம்.